அன்பு குட்டீஸ், எல்லாரும் தயாரா? ஒரு சின்ன குட்டி பள்ளிக்கூடத்தில் சலசலப்பான அறிவியல் ஆய்வகத்தில் ஒரு பெரிய ரகசியம் காத்திருந்தது தெரியுமா? அந்த ஆய்வகத்தில்தான் நம்ம சுட்டி பசங்க ஒரு நாள் நிறைய பொருட்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். உடைந்த குழாய்கள், பழைய கண்ணாடி பாட்டில்கள், இப்படி பல விஷயங்களுக்கு நடுவில் அவர்கள் ஒரு விசித்திரமான பொருளை பார்த்தார்கள். அது சாதாரணமா இல்லை. அது ஒரு முட்டை. ஆனால் கோழி முட்டை இல்லை, மிக பெரியது. அதன் ஓடுகள் கற்களைப் போல கடினமாகவும் ஆச்சரியப்படும் வகையில் நீல நிறத்திலும் மின்னியது. அதுதான் நாம் இதுவரை படக்கதைகளில் மட்டுமே பார்த்த டைனோசர் முட்டை. பிள்ளைகள் பயப்படவில்லை. அவர்களுக்கு ஒரே ஆர்வம். இந்த முட்டையை யாரும் பார்க்காமல் பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அவர்கள் அதை மிகவும் சூடான இடத்திலும் பாதுகாப்பான மூலையிலும் மறைத்து வைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் முட்டையை மென்மையாக தடவி அன்புடன் பேசினார்கள். ஒரு நாள் கிர் என்று ஒரு சத்தம் கேட்டது. முட்டையின் ஓட்டில் சின்ன விரிசல். அடுத்த சில நிமிடங்களில் டங் என்று முட்டை உடைந்து ஒரு குட்டி உயிரினம் வெளியே வந்தது. அது ரொம்பவே சிறிய பச்சை நிற டைனோசர் குட்டி. அதை பார்த்ததும் குழந்தைகளுக்கு ஆனந்தத்தில் சிரிப்பு வந்தது. இப்போது பெரிய சவால் என்ன தெரியுமா? இந்த குட்டி டைனோசரை வீட்டில் வளர்க்க முடியாது. பள்ளியில் இதை எப்படி மறைப்பது? அவர்கள் ஆய்வகத்தின் உள்ளே ஒரு ரகசிய அறையை மென்மையான இலைகளால் உருவாக்கி டைனோசர் குட்டிக்கு வீடு கொடுத்தார்கள். அந்த குட்டி டைனோசருக்கு புத்தகங்களின் அட்டையையும் சாக்பீஸ்களையும் சாப்பிட கொடுத்தார்கள். அது மிகவும் துருதுருவென்று இருந்தது. பிள்ளைகள் படிக்கும்போது அதுவும் அருகிலேயே இருந்து அவர்கள் தோளில் ஏறி அமர்ந்து கொள்வதை பார்த்தால் உங்களுக்கு எவ்வளவு சிரிப்பு வரும் தெரியுமா? அவர்கள் யாரும் அறியாமல் அந்த குட்டி டைனோசரை ஒரு குட்டி குழந்தையைப் போல பாசமாக வளர்த்தார்கள். இப்படித்தான் ஒரு அறிவியல் ஆய்வகம் வெறும் பாடம் சொல்லிக் கொடுக்கும் இடமாக இல்லாமல் அன்பு, ரகசியம் மற்றும் பெரிய சாகசம் நிறைந்த இடமாக மாறியது. நாமும் ரகசியமாய் ஒரு முட்டையை கண்டுபிடித்தால் என்ன செய்வோம் என்று யோசித்துக் கொண்டே இருங்கள் குட்டீஸ். விரைவில் அடுத்த சுட்டி சாகசத்தில் சந்திப்போம். டாடா.